இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். சீயோன் மலையிலே இருக்கிற வாசஸ்தலம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வசிக்கிற அந்த எல்லையிலும் இஸ்ரவேல் ஜனங்களை அதன் சபை இல்லையா, அவர்களை சபையார் என்றே அழைக்கிறார். அவர்கள் மேலே தேவன் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி வெளிச்சமாகவும் அவர்களுக்கு தேவன் பாதுகாத்தார். அது எல்லா மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய மகிமையான தன் ஜனங்களுக்கு மேலே அவர் தனது காவலை உண்டாக்குனார்னு பார்க்குறோம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றின் மழைக்கு அவர் அடைக்கலமாக இருந்தார்னு பார்க்குறோம். அவர் மறைவிடமான ஒரு கூடாரமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தார்னு பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர பாதையிலே அவர்களை நடத்தும் போது அவர்களுக்கு இரவும் பகலும் அவர்களை காக்க தேவன் இவ்வாறு மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாக இரவில் எந்த ஒரு தீமையான கிரியைகளோ மிருக ஜீவன்கள்னால தன் ஜனங்கள் கொள்ளையிடாத படிக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுத்தார்னு பார்க்குறோம். அப்போ அவருடைய அந்த மேகஸ்தம்பமும் அந்த அக்னி ஸ்தம்பமும் அவருடைய ஜனங்களை விட்டு என்னாலும் விலகி போகாதபடிக்கு அவர் பாதுகாத்தார்னு பார்க்குறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நெகேமியா சொல்கிறார், மேகஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களை நீர் வழிநடத்தினீரேன்னு சொல்லி தேவனை நெகேமியா மகிமைப்படுத்துகிறதையும் பார்க்குறோம். அப்போது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினதுன்னு சொல்லி யாத்திராகமம் 40, 34, 35 வசனத்தில் பார்க்குறோம். ஏன்னா எங்கெல்லாம் தேவனுடைய மகிமை இருக்கிறதோ அங்கே எல்லாம் தேவனுடைய ஒரு மேகம் போல தேவன் அந்த எல்லையை மூடி மறைத்து பாதுகாக்கிறார்னு பார்க்குறோம். கர்த்தருடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தின் மேல் நிரம்பி இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தை மோசே நிறுவின போது அதன் மேலே கர்த்தருடைய மகிமை வந்து அந்த இடத்தை நிரப்பினதுன்னு பார்க்குறோம். ஆசாரி கூடாரத்துக்கு பிரவேசிக்க கூடாமல் இருந்ததும் அப்படி ஒரு மகிமையும் வல்லமையும் அந்த இலையிலே காணப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ எங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய மகிமை இருக்கோ அங்கெல்லாம் அவர் அதன் மேலே ஒரு காவலை உண்டாக்குவேன்னு சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய மகிமை தங்குதுன்னா உங்கள் எல்லையிலே தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். உங்கள் கூடாரங்களை தேவன் பாதுகாப்பார். சங்கீதம் 78:14 பார்க்குறோம், பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார்னு தாவீதும் இந்த வசனத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசனி உரைக்கிறத பார்க்குறோம். ஏன்னா நீ கர்த்தருடைய ஒளி, அதாவது அவருடைய வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும். அதே போல தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் மேலேயும் தேவனுடைய மகிமை தங்கி இருக்குது. அதனால் அவங்க எழும்பி பிரகாசித்து கர்த்தருடைய வசனத்தை எல்லா எல்லையிலையும் பிரஸ்தாபப்படுத்தணும் இல்லையா. தேவனுடைய வார்த்தையை எல்லா எல்லையிலையும் கொண்டு போகணும். ரட்சிப்பு எல்லா எல்லைகளிலும் உண்டாகணும். தேவனுடைய சித்தமே அதுதான். ஒரு மனுஷனும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைவதே தேவனுடைய சித்தம். அதனால் அவருடைய நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லைன்னு ஏசாயா 46:13 பார்க்குறோம். ஏன்னா ரட்சிப்பு தாமதிப்பதில்லைன்னு சொல்கிறார். நான் சீயோனிலே ரட்சிப்பும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். அப்போ தன்னுடைய ஜனங்களுக்கு தன் ரட்சிப்பை கொடுப்பேன்றார், அவர் மகிமையை கட்டளையிடுவேன்றார். இன்றைக்கி உங்களுக்கும் தேவனுடைய ரட்சிப்பு காத்திருக்கிற உங்கள் மேலும் தேவனுடைய மகிமை காணப்படும்னு விசுவாசிங்க. ஏன்னா மகிமை உள்ளவைகள் மேலெல்லாம் தேவன் தன் காவலை உண்டாக்குகிறார். ஏசாயா 33:20 பார்க்குறோம், நம்முடைய பண்டிகைகளை ஆசாரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். சீயோன் என்பது தேவனுடைய பரிசுத்த நகரமாக இருக்குது இல்லையா. அது நம்ம பண்டிகைகளெல்லாம் ஆசரிக்கும் போது தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும். உங்கள் கண்களை எருசலேமின் அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். அப்படி தேவன் நம்மை அமெரிக்கையான ஒரு தாபரமாக நம்மை வைத்திருக்கிறார். அவர் பெயர்க்கப்படாத கூடாரமாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். அவருடைய அதனால் அதனுடைய முனைகள் கூட என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை. உங்களை தேவன் எங்கே நாட்டி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் நிலை பெற்று இருப்பீங்க. அதனால் உங்கள் கூடாரங்களின் முறைகள் கூட
ஒன்றும் பிடுங்கப்படாது, அதன் கயிறுகள் ஒன்றும் அறுந்து போவதில்லை. அதனால் நீங்கள் உங்கள் இலையில் நடக்கிற சில பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு நீங்கள் துவள வேண்டாம். ஏன்னா தேவன் உங்களுக்கு அஸ்திபாரமான மூளைக்கல், அவர் தான் தள்ளப்பட்டவர்னு சொல்லப்பட்டது, ஆனால் அவரே உங்களுக்கு அஸ்திபார மூளைக்கல்லாக இருக்கிறார் இல்லையா. சியோனிலே அந்த கல்லை வைத்திருக்க, அது மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. சங்கீதம் 85:9 அதான் பார்க்குறோம். நம்முடைய தேசத்திலே மகிமையாக வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்குது. அப்போ தேவன் அந்த ரட்சிப்பை யாருக்கு கொடுக்குறார்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். ஏன்னா தேசத்தின் மீது அவருடைய மகிமை வாசம் பண்ணுகிறது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு மத்திய 28:20 சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு நான் கட்டளை கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் நீங்கள் கை கொள்ளுங்க, உபதேசம் பண்ணுங்க. ஏன்னா இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கு இல்லையா, அதனால் உங்களோடு கூட என்றென்றைக்கும் சகல நாட்களில் நான் இருப்பேன்னு சொல்கிறாரு. சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயினா, கர்த்தருடைய ஜனங்களுக்கு இன்றைக்கி தேவன் அக்னி மதிலாக இருந்து அதன் நடுவிலே அவர் மகிமையாக இருப்பேன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் பாரங்களை கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைங்க. கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையிலே மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அவர் அஞ்சப்படத்தக்கவருமாக இருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் பயப்படத்தக்கவராய், அதாவது எல்லாரும் தேவனுக்கு பயப்படணும். ஏன்னா தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார் இல்லையா. அதனால் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவரும் அவருக்கு அஞ்சி நடக்கணும். பயந்து அஞ்சி நடக்கும்போது தேவனுடைய பாதுகாப்பு நம்மை சூழ்ந்திருக்கும். ஏசாயா 37:35 பார்க்குறோம். என் நிமித்தமாக என் தாசனாகிய தாவீதி நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படியாக அதற்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அன்னைக்கு தாவீதுக்கு செய்த அந்த கிருபை இன்றைக்கும் நமக்கும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் இல்லையா. தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபையை உங்களுக்கும் அருளுவேன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ அவருக்கு எல்லா இக்கட்டிலையும் தேவன் பாதுகாத்தவர். இன்றைக்கி அவர் நிமித்தம் நம்மையும் தேவன் ரட்சிக்கவும் நம்மை ஆதரிக்கவும் அவர் வல்லமை உள்ளவர்னு சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள் என்று ஏசாயா 32:18 பார்க்குறோம். யாத்ராகமம் 14:19-20 பார்த்திங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயும் ஆரோனையும் கொண்டு தேவன் வழிநடத்துகிறார். அந்த எகிப்தை விட்டு கடந்து வரும்போது செங்கடலை கடக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சீக்கிரமாக இந்த எல்லைக்கு போய் கானானை சுதந்திரித்திருக்கலாம். 40 நாள் போக வேண்டிய இடத்த 40 வருஷம் கடந்து போக வைக்கிறார். அவர் பலவிதமான போராட்டங்கள் பாடுகளுக்கு மத்தியிலே தான் கூட இருந்து அவர்களை காக்கிறேன் என்பது அவர்களுக்கு விளங்கும்படியாக செய்ய தேவன் அப்படி வழிநடத்தினார். அதுபோல தான் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், அது இல்லாமல் சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள்லாம், முதியோர்லாம் பார்க்கும்போது ஏராளமானவர்கள் அந்த செங்கடலை கடந்தாங்கன்னு பார்க்குறோம். செங்கடலை அவர்கள் கடக்கும்போது தேவன் அந்த தண்ணீரை வெட்டாந்தரை ஆக்கி 2 புறமும் அந்த தண்ணீரை நீர்க்குவியலாக நிற்க வைத்தார் இல்லையா. வெட்டாந்தரையில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அப்போ அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் சேனையெல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு பின்னாக போக பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கடலில் எப்படி முன்னிருந்து மேகஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு விலகி அவர்கள் பின்னாகவும் அந்த மேகம் நின்றதுன்னு பார்க்குறோம். ஆனால் எகிப்தின் சேனையோ இஸ்ரவேலின் சேனையோ முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி கூட கர்த்தர் அவைகளின் நடுவிலே இருந்தார்னு பார்க்குறோம். அப்போ எகிப்தியருக்கு அது மேகமாகவும் அந்தகாரமுமாகவும் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அது இரவிலே வெளிச்சமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்போது இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் காரிருள் போன்ற பிரச்சனைகள், பாடுகள், தீமையான கிரியைகள், மனுஷர்களால் வருகிற நெருக்கங்கள் எது இருந்தாலும் தேவன் அன்னைக்கு எப்படி அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாய் வெளிச்சமாக இருந்து பாதுகாத்தார், பகலிலே மேகஸ்தம்பமாய் பாதுகாத்தாரோ, அதுபோல் இன்றைக்கும் உங்களை சூழ்ந்திருக்கிற தீமை, கவலைகளை, போராட்டங்களில் இருந்தோம் உங்களை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவர். என்ன மகிமையானவைகள் மேலெல்லாம் என்னுடைய
காவல் உண்டாயிருக்கும்னு சொல்லியிருக்கிறதுனால உங்கள் மேலேயும் தேவனுடைய பாதுகாப்பு, உங்கள் எல்லைகளிலே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் தேவன் ஒரு தெய்வீக பாதுகாப்பை இன்னைக்கு அருளுவேன் என்கிற அந்த நிச்சயத்தை கொடுக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க, தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையும் வல்லமையும் செலுத்துங்க. அப்போது கர்த்தர் உங்களுக்கு இரவிலே அக்னி வெளிச்சமாயும் பகலிலே மேகஸ்தம்பமாயும் உங்களுக்கும் உங்கள் மேலேயும் தன்னுடைய காவலை உண்டு பண்ணுவார். ஆமேன்.